தேவ ஜனங்கள் நடுவிலே கர்த்தருடைய வசனங்களை செயல்பட ஒட்டாமல் செய்வதற்காக வசனம் கேட்கணும், ஆனா புரியக்கூடாது. வசனம் உங்க காதுல வந்து விழணும், ஆனா நீங்கள் கனி கொடுக்க கூடாது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களை உலகத்தை நேசிக்க வைத்து விட்டால் போதும். மத்தேயு சுவிசேஷம் 13:22 சொல்லுகிறது, முள்ளுகள் உள்ள இடத்திலே விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும். இதுதானே நீ கொண்டாடுறாங்க. ஐஸ்வர்யத்தை குறித்து ஒரு மயக்கம், ஒரு பெரிய வீட்டை பார்த்தா ஒரு மயக்கம், ஒரு பெரிய வாகனத்தை பார்த்தா ஒரு மயக்கம், ஒருவர் அணிந்திருக்கிற நகைகளை பார்த்தால் ஒரு மயக்கம். சொல்றார் ஆண்டவர், வசனத்தை கேட்டும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனாலே அவன் பலனற்று போகிறான். அப்ப சாத்தானுக்கு தெரியும், இவன் சர்ச்சுக்கு வரணும், எண்ணிக்கையை காட்டணும், 50,000 60,000 உட்கார்ந்து இருக்கணும், அவன் வசனத்தையும் கேட்கணும், ஆனால் அந்த வசனம் அவனுக்குள்ளே கிரியை செய்யக்கூடாது.